வாழ்க்கை சிலருக்கு வரம், சிலருக்கு சாபம். இறுதி யுத்தத்திற்கு பின்னர் காலத்தால் சபிக்கப்பட்டவனாகி இன்று வாழ்வதற்கும் வழியில்லாமல் சாவதற்கும் வழியில்லாமல் எல்லோருக்கும் பாரமாக இந்த சக்கர நாட்காலி சில்லுகளுக்குள்ளேயே என் வாழ்க்கை முடங்கிவிட்டது. கிட்டத்தட்ட 2 தசாப்தங்கள் கடக்கப் போகின்றது. எனக்கு முன்னால் உலகமே ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் மட்டும் இங்கேயே இருக்கின்றேன். இருந்தாலும் நான் சோர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவும் மாட்டேன். காலம் எங்களுக்கு காலனாய் மாறினாலும் என் உறவுகள், நீங்கள், உங்கள் துணை இருக்கின்ற வரைக்கும் இன்னும் தைரியமாக, இன்னும் வேகமாக ஓடிக்கொண்டே இருப்பேன். ஆம், இது என் கதை. என்னைப் போல் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளின் கதை. உங்களுக்காக, என்னை காண வந்திருக்கும் என் ஆருயிர் சொந்தங்களுக்காக ஒருமுறை சொல்கின்றேன், கேளுங்கள். போர் நடந்து ஓய்ந்து உலகமே மாறிச் சென்றாலும் உடைந்த நிலையில் ஒரு பயணம் மட்டும் இன்னும் தொடர்கின்றது. சுமார் 2 தசாப்தங்கள் கடந்து சென்றாலும் மாற்றுத்திறனாளி என்ற நிஜம் மட்டுமே என்றும் மாறாத நிழலாக எம்மை தொடர்கின்றது. கண்டவர் எல்லோரும் என்னை பார்த்து கண்ணீர் விட்டார்கள். கூடவே வருவேன் என்று உறுதிமொழி அளித்தார்கள். அவர்கள் கண்ணீரும் பொய்யில்லை, அவர்கள் அன்பும் பொய்யில்லை. ஆனால் வாக்குறுதி அளித்த பலர் காலம் செல்லச் செல்ல பிரிந்து மறைந்து தொலைந்து போனார்கள். ஆனாலும் இன்றளவும் எம்மை நினைத்து எமது துன்பத்திலும் இன்பத்திலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் பக்கத் துணையாக இன்றும் என்றும் இருந்து வரும் நல்லுள்ளங்கள் இந்த மண்டபத்தில் வீற்றிருக்கின்றீர்கள். உங்கள் திசை நோக்கி எங்கள் கைகள் தொழுகின்றன. ஆண்டு லண்டனிலிருந்து ஒரு சொல். அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் வருமாறு அழைப்பு. 1000 கேட்டிருப்போம், அப்படித்தான் இதுவும் என எண்ணிவிட்டேன். எல்லாம் கூடி வந்தது. நானும் என் சக்கர நாட்காலியோடு மைதானம் சென்று 1000 பேருக்கு மேலாக மைதானம் முழுவதும் 1000 சோகங்கள், 1000 அங்கங்கள் அளிக்கப்பட்ட நிலை. அத்தனை சோகமும் ஒன்றாய் கூடி பாடினோம், ஆடினோம். வானம் வசப்பட வேண்டுமென நினைத்த எமக்கு வல்வினையே வாழ்வாகிப் போனது. அப்படி இருக்கும் என்னை போன்ற பலருக்கு அந்த 2 நாட்கள் ஆனந்தமாய் அற்புதமானதாய் நகர்ந்தது. அந்த 2 நாட்கள் தொலைத்த என் இளமையை திரும்பிப் பெற்றது போன்றதொரு பூரிப்பு. அங்கே சோகங்கள் பகிரப்பட்டன, கவலைகள் கரையத் தொடங்கின, ஆறுதல்கள் மழையெனப் பொழிந்தன, ஆலோசனைகள் விதையென விழுந்தன. என் வலிகளை மறந்து அந்த 2 நாட்கள் விளையாடித் தீர்த்தேன். பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமியைப் போல என் சமூகமும் காத்திருக்கத் தொடங்கிவிட்டது அடுத்த வருட விளையாட்டு விழாவுக்காக.
என்ன வேண்டும் எங்களுக்கு? என்னதான் வேண்டும்? எத்தனை செவிகளுக்குச் சொல்லியிருப்போம். அனைத்துமே வேண்டுமென்று. பசியாற்ற ஒருவேளை உணவு வேண்டும். உயிர் பிழைக்க உழைக்கவோர் தொழில் வேண்டும். எம் தலைமுறை தலைக்க கல்வி வேண்டும். உடலின் ரணங்களை ஆற்ற மருத்துவம் வேண்டும். அதற்கு பணம் வேண்டும். வேண்டும் 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 என்று யாசிப்பது மட்டுமே எம் சமூகத்தின் நிரந்தர விதியாகி ஒட்டுமொத்த எங்கள் வாழ்க்கையின் முகவரியாகிவிட்டது. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். இது ஒரு கனவு. இப்படியொன்று வேண்டுமென எத்தனை பேரின் வேட்கை, வேண்டுதல். எத்தனை பேரிடம் கேட்டிருப்போம், வேண்டியிருப்போம். காலம் காத்திருந்தது. மனமும் வளமும் கொண்ட உங்களிடம் இதனை கொண்டு சேர்த்தோம். திட்டம் கருவாகி உருவாகி இன்று நிஜமாகப் போகின்றோம். இது எனது ஆலயம், ஆற்றுப்படுத்தும் ஆலயம். ஒவ்வொரு செங்கலிலும் இங்கு உயிரிருக்கும். எமக்காக எம் மக்களால் கட்டப்படும் மாளிகை இது. ஒரு சேர என்னைப் போல் 50 பேர் தங்கலாம். ஒரு மாடம், ஒரு மண்டபம், உள்ளக விளையாட்டுத் திடல், வெளியக விளையாட்டுத் திடல், நாச்சியார் மண்டபம். ஒவ்வொரு அறையிலும் ஒரு குளியலறை. நான் இங்கு தங்கும் போது அத்தனையும் எனக்கு கிடைக்கும். யாரிடமும் நான் கையேந்த தேவையில்லை. என் உறவுகளின் மனம் அத்தனை விசாலமானது. சிறுவர் இல்லங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. முதியோர் இல்லங்களும் முகம் மலர்ந்து காக்கின்றன. ஆனால் சக்கர நாட்காலியில் சுழலும் எங்களுக்கென்று எத்தனை இல்லங்கள் உள்ளன. என் சமூகம் ஏன் எம்மை மட்டும் தனித்து தவிக்க விட்டுவிட்டது? முழுக்க முழுக்க எமக்காக, எம் மக்களால், எம் வலிகள் தீர உருவாக்கப்படும் உயிர் நாடி. நான் இங்கு எப்படி வாழ்வேன் தெரியுமா? சுவாசிக்கும் மூச்சுக்காற்றால் அல்ல, என் சுவாச நாடியாய் உள்ள உங்கள் பேரன்பாள் தான். என் வாழ்வின் இருண்ட பொழுதுகளில், துயரமும் சவால்களும் என்னைச் சூழும் கடினமான காலங்களில் மட்டுமே நான் இங்கு தஞ்சம் புகுவேன். இங்கேயே இருந்து நிரந்தரமாக முடங்கிவிட மாட்டேன். காயங்கள் ஆறிய பின் என் குடும்பத்தை நோக்கி, என் ஊரை நோக்கி, என் உறவுகளை நோக்கி மீண்டும் நான் ஓட வேண்டும். என் அன்பானவர்களுக்கு நான் ஒரு பெரும் சுமையாக மாறும் அந்த சிறு பொழுதினில் மட்டுமே நான் இந்த கோவிலின் வாசற்கதவுகளை நாடுவேன். இங்கு என் பசியாற்ற உணவிருக்கும், என்னை காக்க அரணிருக்கும். நான் வாழ்வாங்கு வாழ இங்கு ஓர் வழி இருக்கும். கடல் கடந்து வாழும் என் தொப்புள் கொடியுறவுகள் என் தேவைகள் அனைத்தையும் தீர்ப்பார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆனாலும் இது எனக்கான நிரந்தர கூடு இல்லை. என்னை போலுள்ள பலரும் இங்கு வந்து இளைப்பாரும் ஓர் இடைத்தங்கள் முகாம்தான் இது. உடலை துளைக்கும் படுக்கை புண்ணோ, மனதை உழுக்கும் பெரும் சோகமோ,
என்னை வாட்டும் அந்த வலியின் காலங்களில் மட்டுமே நான் இங்கு வந்து என்னை ஆற்றுப்படுத்திக் கொள்வேன். மீண்டும் என்னை உயிர்ப்பித்துக் கொள்வேன். ஓர் தசாப்தமாய் எனக்காகவும் இசைக்காகவும் வந்து ஆண்டுதோறும் உங்கள் பேரன்பை மழையெனப் பொழியும் என் தொப்புள் கொடி உறவுகளே, நீங்கள் அமர்ந்திருக்கும் திசை நோக்கி எம் கரங்கள் கைகூப்பித் தொழுகின்றன. எங்கள் கண்ணீர் துடைக்க உங்கள் கரங்கள் கட்டித்தரும் அந்த மாளிகைக்குள் ஒரு முறையேனும் உங்கள் காலடிகள் பதியட்டும். எங்கள் விடியலைக் காண வாருங்கள். இது அழைப்பல்ல, உங்கள் வீட்டிற்கான வரவேற்பு.